வந்து மலேசியால ஒரு கடை பேர் வந்து என்னமோ டாங் செங் அப்படின்னு ஒரு கடையோட பேர். இது சொல்ல தெரியல, ஒரு மொழி தெரியாத நாட்டில் வந்து செட் பண்ணி உட்காந்துருக்கோம். இதில் வந்து ஸ்ப்ரிங்கர் நாட்டில்ஸு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, அந்த ஸ்ப்ரிங்கருக்கு தேவையான எல்பண்டு, டி ஜாயிண்டு, எண்டு கேப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த ஊரில் வசிக்கின்ற நம்ம சுகுமாரி மேடம் தான் இங்கே அனுப்பிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வரும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்குது. அதாவது காளான் பண்ணைக்குள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெக்க இதெல்லாம் எப்படி வெளியே தள்ளுறது அப்படின்றதுக்குள்ள புது புது மிஷினரிஸ்ன்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது மூலியமாக வந்து காளான்களை எந்த அளவுக்கு அட்வான்ஸாக பிளான் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஃபுல் செட்டப் இங்கே வந்து சில மிஷினரிஸை பார்க்கும்போது நான் எனக்கே ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்குது. இது மூலியமாக வந்து நம்ம மலேசியாவில் வாழ்கின்ற நம்ம சுகுமாரி மேடத்துடைய காளான் மனையில் என்னென்ன விஷயங்களை இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்குண்டான யோசனைகள் எனக்கு நிறைய கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ. கூலி, இறக்க கூலி, வண்டி வாடகை, இந்த கட்டோட ரேட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 120 கிலோ வைக்கோல் கட்டு வந்து 900 ரூபாய்க்கு வந்து இறக்கியிருக்காங்க. காளான் பண்ணைக்குண்டான ஃபுல் செட்டப் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே உள்ளவாங்க. இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியாவிலையும் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெக்க இதை வந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் தான் இது வந்து. இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்றதை நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபேனுடைய ஹெச்பி மோட்டர் டோட்டல் ஏசி சிங்கிள் பேஸ் கரண்ட் தான். இந்த ஏரியாவினுடைய மாய்ச்சரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி செட் பண்ணி எக்ஸாஸ்ட் ஃபேன் ரெடி பண்ணி ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் இந்த காற்றின் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு, அதாவது காற்றின் ஈரப்பதம் 80% ±10 அப்படின்ற ஒரு லெவலில் ஃபாலோ பண்ணால் தான் காளான் வளர்க்குறதுக்கு உண்டான தட்ப வெட்ப சூழ்நிலை இந்த ரூமுக்கு வந்து அமையும். ஸோ அதற்குண்டான வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட மலேசியாவில் வந்து ஒரு 3 நாளாக நான் ரன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நாள் ஒர்க் இருக்குது. அதுக்குள்ளேயும் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ரைட். ஸோ அந்த மோட்டர் ஃபிட்டிங் இது வந்து 250 லிட்டர் டேங்க்கு. இந்த 250 லிட்டர் டேங்கில் 1 HP மோட்ரு. இந்த 1 HP மோட்டரில் இன்லெட் வால்வ், இதிலேருந்து தண்ணி பம்ப் ஆகும். டேங்கில் இருக்கிற தண்ணி இதிலேருந்து பம்ப் ஆகி உள்ள கூடி அவுட்லெட் வழியாக ஸ்ப்ரிங்க்லர் கான்செப்ட்டுக்கு மேலே ஏறும். மேலே ஏறும்போது இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங்க்லர் நாசில் மூலியமாக ஒவ்வொரு நாசில் மூலியமாக இந்த ஏரியாவினுடைய மாய்ச்சரேஷன் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது குற்றாலமலை சாரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கான்செப்ட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஒர்க் இருக்குது. டேரெக்டாக 1 மணி நேரம் ஒர்க்கில் முடிஞ்சுன்னா மோட்டர் ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ஏரியாவினுடைய டோட்டல் மாய்ச்சரேஷன், அதாவது காற்றின் ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் போட்டிருக்கோம். காளான் பண்ணைக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெக்கையை ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் பொறுத்து இருக்கிறோம். காளான் பண்ணைக்குள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏசி, அதாவது ஏர் கூலர் இனிமேல் ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு போக ஹனிஹோம் மெட்டீரியல், அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஹனிஹோம் மெட்டீரியல். இந்த ஹனிஹோம் மெட்டீரியல் என்னன்னா, இது வழியாக தண்ணி வந்து பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இது வழியாக தண்ணி பம்ப் ஆகும். இது வந்து ஹனிஹோம் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் வழியாக தண்ணி வந்து சைக்கிள் ஆகும், பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கூலிங் ஆகும், கூலிங் பேடாக மாறும். பின்னாடி அப்படியே வென்டிலேஷன், அதாவது ஜன்னல் இருக்கும். வெளியில் இருக்கிற காற்று ஜன்னல் வழியாக இந்த ஹனிஹோம் மெட்டீரியல் இந்த பேட் வழியாக உள்ளே வரும்போது எதிர்த்தாப்பில் எக்ஸாஸ்ட் ஃபேனு 1 HP மோட்டரில் 5 அடி விட்டமுள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும்போது
இதில் இருக்கிற கூலிங்கை அங்கே வரைக்கும் செக் பண்ணி இழுக்கும். செக் பண்ணி இழுக்கும் போது இந்த ஏரியாவுடைய டெம்பரேச்சர் வந்து மாறுபடும். அதாவது 28 டிகிரி +−1ன்ற விதத்தில் இந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் ஆகும். அது போக ஏசி ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ளஸ் ஸ்ப்ரிங்க்லர் நாசில்ஸ் இது மூலியமாக இந்த காளான் பண்ணையினுடைய டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் மெயின்டைன் பண்ணும். 24 மணி நேரமும் மெயின்டைன் பண்ணால் இந்த இடத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு 60 அடி காளான் பண்ணை, கிட்டத்தட்ட 1200 சதுரடி காளான் பண்ணையில் ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 கிலோ காளான் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகம். ஸோ அதற்குண்டான லேபர் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் இங்கே சரியாக கரெக்டான முறையில் 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்டால் இந்த பண்ணை வந்து லைஃப் லாங்காக சக்ஸஸான ஒரு பிஸ்னஸாக மாறும். ஸோ மலேசியாவில் முதல் முறையாக மதுரையிலிருந்து தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து மலேசியாவிற்கு வந்து இங்கே நம்மளுடைய காளான் பண்ணை ஃபார்முலாவை செலுத்தியிருக்கோம். இந்த பண்ணை வந்து மென்மேலும் வளர்வதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? my name is Uyan. உயான். Yeah. சரியான பேரு. I from Myanmar. சூப்பர். அப்படின்னா என்ன தெரியாது. திஸ் இஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல். This working cendawan lah. Kita buat pertanian cendawan sini. Sini Okay. guide sa mari ini ya. ஓகே. Sa pelajar saya lah. Kita tak tahu apa-apa. Ni sa pelajar saya lah. Kita mau belajar betul-betul lah sekarang. Sekarang buat kerja ni cendawan. வெரி குட், வெரி குட். என்ன சொன்னாலும் புரியல இருந்தாலும் அதாவது அவர் மொழியில் மலாய் பாஷையில் வந்து இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் அவர் சொன்னது ஒன்றும் புரியலை. பட் ஆனால் மலேசியாவில் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கரெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீமிங் ஒர்க்கில் பைக்கோல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சாட்சியாக தான் வந்து நண்பர் உயானை வந்து பேச வச்சுருக்கேன். இங்கே எப்படி வந்து காளான்களை உற்பத்தி பண்ணுறீங்க? Kita buat jenami masuk air, nanti kering kasih ni mesin dalam kering kasih, nanti bungkus 1 kilo setengah lah. Nanti ini dalam buat masak pukul 4. Sekarang inilah. அவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாக மஷ்ரூம் வளர்க்குறீங்க. ஆனால் ஒன்றும் புரியலை, அது வேற. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். Kita buat kerja kan? Ini ya, betul. அதாவது நான் இங்கே வந்து அப்சர்வேஷன் பண்ண விதங்கள் என்னென்னா, இன்டோர் ஒரு ஸ்டேடியம்னா கிட்டத்தட்ட 1400 சதுரடி உள்ள ஒரு இடத்த வந்து இவங்க வந்து வாடகைக்கு பிடிச்சிருக்காங்க. 2500 வெள்ளி, அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து 50,000 ரூபா வாடகை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து டெம்பரேச்சர் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏசி ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. மாய்ச்சரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் இப்போ வந்து நான் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சில வேலைகள் நடக்கும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் நடந்திருக்கு. எதுனா அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெக்கையின் மூலியமாக ப்ரொடக்ஷன் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை விட முக்கியமானது இன்ஃபெக்ஷன். அதனால் வந்து இந்த பண்ணை வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அதற்குண்டான கரெக்ஷன் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி தான் சாமியை கும்பிட்டு வேலை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு வந்து ஷெட்யூல்டு எழுதி கொடுத்துருக்கேன். எந்தெந்த நேரத்துலலாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் போடணும், எந்தெந்த டைமிங்கில் ஏசியெல்லாம் ஆன் பண்ணணும், உள்ளே போகிறதுக்குண்டான லேபர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 நாளாக தங்கியிருந்து வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பண்ண ரன்னிங் கண்டிஷனுக்கு திரும்பவும் வந்துருச்சு. அதிகமான ஈல்டு எடுத்து அதிக லாபம் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த பண்ணைகளுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. Dia terima dulu deposit 200. Masuk dalam akaun yang semalam punya. Berapa hari boleh siap? 2 hari. Esok kita tak kerja tau. Jawab. அதாவது மேடம் வந்து இப்ப தற்சமயத்துக்கு
நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன், அதை ரிப்ளை பண்ண சொன்னேன். ரிப்ளை பண்ண சொன்னோடனே கரெக்டா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எந்தெந்த ஒரு வேலைகள் எப்படி பார்க்கணும், அது எதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கரெக்டான முறையில் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு காளான் பண்ணையை நிரூபிச்சு அதில் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்து சேல்ஸ் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை மேம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மதுரையிலிருந்து, அதாவது எனது நாடு இந்தியா, எனது மாநிலம் தமிழ்நாடு, எனது மாநகரம் மதுரை மாநகரம், எனது கிராமம் சத்திரப்பட்டி, எனது நகர் லட்சுமி நகர். ஸோ இங்கிருந்து நான் வந்து விகேர் அக்ரோடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி சார்பாக மேம்க்கு வந்து ஒரு கிளாஸ் நடத்தினேன். காளான் வளர்ப்புக்குண்டான கிளாஸ் நடத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா மேம் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என் கம்பெனி சார்பாக சர்டிபிகேட். ஓகே மேம், கிளாப். நன்றி மேம். சரி, நன்றி சொல்லுங்க. ஓகே மேம், சார் காட்டுங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏருடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மா புறமேறிய பெம்மான் இவனன்றே. கடவுள் வாழ்த்து. பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி பொங்கு கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்ப தங்க நிலம்பரப்பி மயற்சோட எல்லாம் கணிக்கின்ற தருவே பூந்தளமே ஞான செங்குமுக வளர வருமதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவ தேவே. இறைவனே போட்டு நாட்டவருக்கு நிறைவாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. Beep.
like a Hellcat. Faster. Coming like a Hellcat. Like a Hellcat. High, simple, safety and low cost. Stay in room. Okay? Done.